Vanakkam. I would like to post this video in the present circumstances of the constitutional glitch that has happened because of the refusal of inviting a single largest party to form a government. In fact, எனக்கு தெரியும் ஏழை சொல் சபையேறாது, சாமானியனின் குரல் சத்தமிடாது என்பது எனக்கு தெரியும். பிறகு ஏன் இந்த வீடியோ என்ற கேள்வி எழலாம். As a citizen of India, in fact as a senior citizen of India, I have every right to raise my voice in support of our Indian constitution, in support of our Indian law. First of all, அரசியலமைப்பு சட்டம் 75 உட்பிரிவு 3 அது என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். In fact, the ministers 75 அரசியலமைப்பு சட்டம் அது உட்பிரிவு 3ல the council of ministers shall be collectively responsible to the house of the people. அப்போ what does it mean? That means the government must ultimately prove majority support on the floor of the house. That is the word this word to be underlined. On the floor of the house. That means the single largest party must be given priority first, and they must be invited first to form the government. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. We could list out the previous instances, similar instances that had occurred previously. அதில் ஒன் பை ஒன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1996 வருடம் அப்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது பிஜேபி. இன்ஃபேக்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருந்த கட்சி 161 இடங்களை பெற்றிருந்தது. அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையை வேண்டுமெனில் மேற்கொண்டு 111 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் அப்போதிருந்த ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, இன்ஃபேக்ட் அவர் காங்கிரஸால் முன்மொழியப்பட்டவர், அவர் அடல் பிஹாரி வாஜ்பாயை கூப்பிடுறாரு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பிஜேபி வாஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அட் தட் டைம். அவரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றார். இன்ஃபேக்ட் 13 நாட்கள் தான் இருந்த 13 நாட்களுக்குள்ள அவரால்